ஆனா என்னத்தை செய்யும்படி கூட்டம் கூட்டினாங்க? 27ஆம் வசனம் பாருங்க. கடவுளுடைய கரமும் அவருடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி. சொல்லுங்க, கடவுளுடைய கரமும் அவருடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி இந்த பொல்லாத மனிதர்கள் கூட்டம் கூடினார்கள். அது எப்படிங்க? ரெண்டுமே பொல்லாத மனிதர்கள் கூட்டம் கூடுறாங்க, ஆனால் அவங்க செய்கிறது கடைசியில் அவருடைய திட்டத்தை தான் செஞ்சிடறாங்க. பாயிண்ட் என்னன்னா, பொல்லாத மனிதர்கள் செய்கிற பொல்லாததையும் கூட கர்த்தர் தான் ஆளுகிறார். இவன் என்ன பொல்லாத செஞ்சாலும் கடவுளுடைய திட்டத்தை அந்த பொல்லாததை வச்சே நிறைவேற்றிடுவார். மனுஷனுடைய பாவத்தை வச்சு பிசாசு செய்கிற தீமையே யூஸ் பண்ணி அதையே நன்மையாக திருப்பி அவருடைய நன்மையான திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பார். இதுதான் நம்முடைய தேவனுடைய பவர். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உலகத்தில் தீமை நடக்கிறப்போ நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். யார் என்ன செஞ்சாலும், பிசாசு என்ன செஞ்சாலும், உலகத்தில் பொல்லாத மனிதர்கள் என்ன செஞ்சாலும் ஆளுகிறவர் கர்த்தர். என்ன செஞ்சாலும் அவருடைய நோக்கத்தை கெடுக்க முடியாது. இறுதியில் முடிகிறப்போ நமக்கு தான் சாதகமாக முடியும். தேவ ஜனங்களுக்கு தான் சாதகமாக முடியும். வழியில் அழிவு வந்தா, இழப்பு வந்தா ரெட்டிப்பாக கிடைக்கும். காரியங்கள் நாசமாய் போனா அது எல்லாமே மீட்டெடுக்கப்படும். புரிஞ்சுக்கணுங்க வாழ்க்கைய. ஏன்னா இந்த உலகத்தில் தீமை நடக்குது. நாம் வேற விதமாக பார்க்கணும். அதை கர்த்தர் ஆளுகிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் ஆளுகிறார், தீமையும் ஆளுகிறார். பொல்லாத மனிதர்கள் செய்கிற பொல்லாத காரியத்தை கண்டு நாம பயப்பட தேவையில்லை. இறுதியில் நமக்கு தான் சாதகமாக முடியும். ஏன்னா இந்த பொல்லாதையே வச்சுக்கிட்டு அவருடைய நல்ல திட்டத்தை நிறைவேற்றிடுவார் தேவன். எப்போ பிசாசு நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன், புஷ்டம் பாரு தேவகுமாரனே தீர்த்து கட்டிட்டோம் அப்படின்னு எப்போ நினச்சானோ, அவன் எப்போ கொண்டாடி இருப்பானோ, அதுக்கப்புறம் தான் இருக்கிறதுலே பெரிய வெற்றி வருது, உயிர்த்தெழுதல் வருது, உலகத்துக்கே ரட்சிப்பு வருது. தேவன் எப்பவுமே இப்படி தான் செயல்படுகிறார். ஏன் நான் சொல்கிறேன்னா, இது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் இது முக்கியமான சத்தியங்க. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிவிடுவோம், தீமை நடக்கும்போது ஏன் கடவுள் இப்படி செஞ்சிட்டார், ஏன் இப்படி நடந்தது, இப்படியே பேசிக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் உலகத்துக்கே நிரூபிக்கப்படும் எல்லா தீமையும். சொல்கிற கேட்டுக்கோங்க, எல்லா தீமையும், பிசாசு செய்கிற எல்லா தீமையும், மனுஷன் செய்கிற எல்லா பொல்லாததுமே தேவனுடைய ஜனங்களுடைய நன்மைக்கென்றே திருப்பப்படும். அதை ஒரு நாள் உலகமே பார்க்கும்.